உங்க பையனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை இருக்கா? ஏன் எனக்கு இல்ல வாழ்க்கை? சண்முகம் யாரு? அவன் என் பிள்ளைக்காக உங்ககிட்ட கையேந்தி நிக்கிறேன், அது மட்டும்தான். தனிப்பட்ட முறையில பானுமதியால உங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஹெச்டி குவாலிட்டியில எடுத்த மாதிரி சூப்பர்பா எடுத்திருக்கேன். வாங்கக்கா வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? வாங்கக்கா வாங்க, உள்ள வாங்க. வாங்கக்கா. அம்மா உள்ள வாங்க. வாங்க அம்மா, பானுக்கா வந்திருக்காங்க. வாங்கக்கா. இங்க பாருங்கம்மா, பானுக்கா கூட்டிட்டு வந்ததோட என் பொறுப்பு முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க ஆச்சு, அக்கா ஆச்சு. பேசுங்க. வரேன்க்கா. உட்காரு பானு. வேண்டாம், சொல்லுங்க. நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன். ஆனா நீ ரொம்ப கோவமா இருந்ததுனால பேச முடியல. இப்பவும் அதே கோவத்தோட தான் இருக்கேன். ஆனா அதையும் மீறி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அது ஆனந்தி மேல வச்சிருக்கிற அன்புனாலதான். ஓகே, என்கிட்ட ஏதோ பேசணும் தானே வர சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? பானு, இந்த கேஸை பத்தி தான். சண்முகம் வளர்மதி வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்காகத்தான் வர சொன்னேன். உங்க பையனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை இருக்கா? ஏன் எனக்கு இல்ல வாழ்க்கை? நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஒரு பொண்ணு வாழ வந்த வீட்டுல என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சந்திக்க கூடாதோ எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சேன். ஊரை கூட்டி வச்சு எல்லாரும் முன்னாடியும் உங்க பையன் என்ன அடிச்சு அசிங்கப்பட்டனா? அது கரெக்டா தப்பா? அன்னைக்கும் எல்லாரும் இப்படிதான் பேசாம நின்னுட்டு இருந்தீங்க. இன்னைக்காவது வாய் திறந்து பேசுங்க. சரியா தப்பா? தப்புதான் பானு. கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மாப்பிள்ள பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்ல பிடிக்கலன்னு சொல்லணும், இல்லையா? எனக்கே கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிற ஆசிலேஷன்ல இருந்தப்போ இவரு என்னடானா அன்னைக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேங்கிறாரு. அண்ணி என்னடானா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு சொல்றோன்னு சொல்றாங்க. இது பாரு பானு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு உனக்கு ஏற்கனவே எந்த அர்த்தத்துல சொன்னாலும் அது தப்பு, எனக்கு பிடிக்கல. சொல்லுங்க, இந்த வீட்டு பெரிய மனுஷியே சொல்லுங்க, அது சரியா தப்பா? சரி இல்லதான். ஆனா ஆனா ஆவன்னா இதெல்லாம் வேண்டாம். அன்னில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்ல மீனாட்சி வச்சதுதான் சட்டம். நான் வேலைக்கு போறதுனாலும் மீனாட்சி பர்மிஷன் வேணும். நான் தூங்கறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, அச்சன்னு தும்மறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட இந்த வீட்ல அண்ணா அண்ணியோட பர்மிஷன் வாங்கணும். ஐயோ சாமி, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இந்த வாழ்க்கை நமக்கு செட் ஆகாது, ஆளை விடுங்கன்னு தானே டிவோர்ஸ் கேட்டேன். அதானே அதானுங்க? உங்க பையன் கொடுத்தாரா? ஐயோ, இந்த குடும்பம் ஒரு கோவில்.
எங்க அம்மா தான் சாமி. எனக்கு எவ்வளவு பெரிய ஃபாரின் ஆஃபர் வந்துச்சு சொல்லி புரிய வச்சேன்ல. எனக்கு இது என் வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற ரொம்ப பெரிய சான்ஸ். டிவோர்ஸ் கேஸ ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணணும்னு கேட்டேன்ல. ஆனா அதுக்கு கோர்ட்ல கேஸ இழுத்தடிச்சது மட்டும் இல்லாம ஃபேக்கா போட்டோஸ காட்டி என் கேரக்டரை அசாசினேட் பண்ணி. சொல்லுங்க, கோர்ட்ல காட்டின போட்டோஸ் எல்லாம் ஃபோர்ஜரி தானே? சொல்லுங்க, அமைதியா இருக்கீங்க? ஆமா பானு, ஆனா இத தெரிஞ்சே சண்முகம் பண்ணல. அந்த போட்டோவை வக்கீல் காட்டும் போது நீ இல்ல அது யாரோ உன்ன மாதிரி இருக்காங்கன்னு மட்டும்தான் சொன்னான். எங்க சொன்னாரு? இங்க வந்து உங்ககிட்ட ரகசியமா சொன்னாரா? கோர்ட்ல அப்படி எதுவும் உங்க பையன் சொல்லலையே. அவர் கோர்ட்ல போட்டோவை காட்டும்போது வாய் மூடிட்டு பேசாம தான் நின்னுட்டு இருந்தாரு. இதெல்லாம் விடுங்க, வாங்க மேடம். அட வாங்க. இவங்க யாரு? யாருங்க? உனக்கு தான் தெரியுமே. எனக்கு தெரியும், தெரியாது, அதெல்லாம் இப்ப விஷயம் கிடையாது. இவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த நிமிஷம் என்ன சம்பந்தம்? உங்க வாயால சொல்லுங்க. வளர்மதி சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. சொல்லுமா, இந்த வீட்ல நீ யாரு? சொல்லுமா, கேக்குறால. யார் நீங்க? சொல்லுங்க. அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் நான் யார்? அவருக்கு பேர் இல்ல? யார கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல? சண்முகம். சண்முகமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? சண்முகம் யாரு? டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுதான் அவரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. டிவோர்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா அது சட்டப்படி ரொம்ப பெரிய தப்பு, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஜெயிலுக்கே போகணும். நீங்க என்னமோ எங்க வீட்டுக்கு வந்து இந்த வீட்டு பெரிய மனுஷனா இருக்கீங்க, நீங்க எதுவும் பேச மாட்டீங்களான்னு எங்க அப்பாவை பார்த்து குறை சொன்னீங்க. நீங்க அந்த பெரிய மனுஷனை எவ்வளவு தூரம் மரியாதையா நடத்துனீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு காலத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் உங்க பையனோட மாமனார் தானே. சரிங்க, அந்த ஆங்கிள்லயே நீங்க பார்க்க வேணாம். ஆனா இப்போ அவர் உங்க வீட்டு பொண்ணோட மாமனார். அந்த பெரிய மனுஷனை ரோட்ல எல்லார் முன்னாடியும் அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கீங்க. அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க யாருக்கையாவது நியாயமான பதில் இருக்கா? நீங்க தானே எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப நியாயமா தீர்ப்பு சொல்றவங்க. சொல்லுங்க, இந்த விஷயத்துக்கும் நியாயமான ஒரு தீர்ப்ப. இது பாரு, எனக்கு என்ன பேசுறதுன்னு எதுவும் தெரியாது. ஏன்னா திரும்ப திரும்ப பேசுற விஷயத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மத்தபடி இதுல தீர்வு கிடைச்சதா எனக்கு தோணல. தீர்வு வரதுக்கு தானே என்ன வர சொல்லி பேசலான்னு சொன்னீங்க. சொல்லுங்க. சரி, இப்போ எல்லா பிரச்சனையும் இங்க முடிச்சுக்கலாம். சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க. இதுக்கும் யாரும் பேச மாட்டீங்களா? என்ன எதிர்பார்க்கறீங்க? பானு, ஒரு தாயா என் புள்ள கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அவனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் ஒரு அம்மாவா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு வேற எப்படி சொல்லணும்னு தெரியல. நீ நிறைய படிச்சிருக்க, வேலைக்கு போற, வெளி உலகம் தெரியும். உன் அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. உனக்கு சட்டம் தெரியும், ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு அம்மாவா என் பிள்ளைக்காக உங்ககிட்ட கையேந்தி நிக்கிறேன். அது மட்டும்தான்.
நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. இங்கே பாருங்களேன், எனக்கு இந்த சட்டம்லாம் தெரியாதுங்க. இந்த டிவோர்ஸ் கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது சட்டப்படி தப்புன்னு சொல்கிறீங்க. நானா அதெல்லாம் எதிர்பார்த்தீங்க வரல. ஏதோ ஒரு சூழ்நிலை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அன்னைக்கு கூட அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசினேன். நீங்கள் உறுதி கொடுத்துருக்கீங்களே உங்களால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. அதை நீங்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். நான் இப்பவும் சொல்றேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன், என்னால தனிப்பட்ட முறையில உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இந்த கோர்ட் கேஸ் மற்ற ப்ராசஸ் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. தனிப்பட்ட முறையில பானுமதியால உங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே? இது பேசதானே வர சொன்னீங்க? போதுமா? போதும் பானு. ஆனந்தி, அக்கா கிளம்புறேன். அம்மா அனுப்பிட்டு வரேன். சரி. வளர்மதி, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதும்மா. பானு வாயாலேயே தெளிவா சொல்லிட்டால, கவலைப்பட வேண்டியதில்லை. மீனாட்சி, ஏன் அமைதியா இருக்க? இதைத்தானே நாம எதிர்பார்த்தோம். அவ வாயால அவளே வந்து சொல்லிட்டா. இனிமே கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லதுமா. பானு வாயால கேக்குறதுக்கு எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு. கேக்குற மாதிரி நல்லபடியா நடக்கணும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. இவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த நிமிஷம் என்ன சம்பந்தம்? உங்க வாயால சொல்லுங்க. சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. ஆசம் ஆனந்தி. சொல்லுமா, இந்த வீட்ல நீ யாரு? சொல்லுமா, கேக்குறால. யார் நீங்க? சொல்லுங்க. அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் நான் யார்? அவருக்கு பேர் இல்ல? சண்முகம். சண்முகமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுதான் அவர் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. டிவோர்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா அது சட்டப்படி ரொம்ப பெரிய தப்பு. ஹெச்டி குவாலிட்டியில எடுத்த மாதிரி சூப்பர்பா எடுத்திருக்கேன். ஜெயிலுக்கே போகணும். வெல் டன். இது போதும். இந்த ஒரு சாட்சி போதும். மொத்த கைராசி குடும்பமும் அவங்க வாயாலே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சண்முகம் மட்டும் இல்லை, அந்த மொத்த கைராசி குடும்பத்தையும் எத்தனை வருஷம் வேணாலும் ஜெயிலில் வைக்க முடியும். என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு, எங்க அப்பாவை அடிச்சதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா அனுபவிக்க போறாங்க பாரு. நான் கூப்பிட்டதும் நீங்க வர யோசிச்சிங்கல்ல, இப்ப பாத்தீங்களா உங்க கேஸுக்கு இது எவ்வளவு உதவியா இருக்கும்னு. ட்ரூ ஆனந்தி. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். அக்கா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்க்கா. அன்னைக்கு ரேஷன் கார்டுல ஏதோ பேர் மாத்த சொல்லி வந்திருந்தாங்க. நீங்க போய் அந்த ஆபீஸ்ல கேட்டா கூட அது உங்களுக்கு உதவியா இருக்க வாய்ப்பு இருக்கு. யார் பேரு? எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ அக்கா, அந்த லூசு வளர்மதி இருக்கால, அவ போய் நான் தான் சண்முகம் பொண்டாட்டி, நான் வளர்மதி சண்முகம் வளர்மதி சண்முகம்னு லூஸ் மாதிரி எல்லாருக்கும் டமர் அடிச்சிட்டு இருந்தா. ஒருவேளை அவங்க அதை மாத்தி இருந்தா உங்களுக்கு அது உதவியா இருக்கும்ல. அப்படி மட்டும் மாறி இருந்தா அது எல்லாமே எனக்கு சாதகமான எவிடன்ஸ் தான். ஆனா இதெல்லாம் பத்தாது ஆனந்தி, இன்னும் நிறைய சாட்சிகள் கலெக்ட் பண்ணணும். அடிக்கடி அந்த மீனாட்சி வளர்மதியை பார்த்து நீ சீக்கிரம் குழந்தை பெத்துக்கணும், அதுக்காக கர்ப்பம் ஆகணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ்வளோ அக்கா நான் சீக்கிரம் குழந்தை பெத்து உன் கையிலேயே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சூப்பர். அதுவும் நல்ல விஷயம்தான்.
அதுதான் அல்டிமேட் எவிடன்ஸா இருக்கும். ஆமாக்கா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. போகட்டும் விடு. எந்த டாக்டர் மட்டும் விசாரிச்சு வையு. ஆ மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. ஒரு விஷயம் ஆனந்தி, எனக்கு இனிமே நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மொத்த குடும்பத்துக்கும் இனிமே வெரி பேட் டைம். இந்தா எனக்கு அப்படியே அந்த வீடியோ அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? பானு இங்க வந்தாளா? ஆமாப்பா. அவ எதுக்கு இங்க வரணும் சுத்தமா புரியலையே. கோர்ட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு இங்க இருக்கா வந்தா? அம்மா எனக்கு என்னன்னு புரியலம்மா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் தம்பி, எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு வந்து அவ எந்த பிரச்சனையும் பண்ணல. அவளுக்கு என்ன கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்துச்சோ அதை வந்து இங்க பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. மத்தபடி ஒன்றும் இல்லை. இல்ல சண்முகம், எனக்கு என்னமோ பிரச்சனையை இதோட முடிச்சுக்குவான்னு தான் எனக்கு தோணுது. இங்க வந்திருந்தப்போ அவளால எந்த சிக்கலும் வராதுன்னு சொல்லியிருக்கா. மேற்கொண்டு அவ வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும்னு அவளும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவளுக்குள்ள ஒரு மனமாற்றம் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் அந்த கடவுள் தான்ப்பா காரணம். அம்மா, நீங்க ஏதோ நினைக்கிறீங்க. உங்க நினைப்பு வீண் போகாம இருந்தா சரி. பானுவுக்கும் இந்த வீட்டுக்கும் உண்டான தொடர்பு முழுசா இருந்து போனா எல்லாமே சரிதான். அப்படி சொல்ல முடியாது தம்பி. பானு அண்ணன் இளங்கோ இப்ப நம்ம வீட்டு மாப்பிள்ள. அதனால ஏதோ ஒரு வகையில அந்த வீட்டு மனுஷங்களோட நமக்கு தொடர்பு இருக்கத்தான் செய்யும். நல்ல வேளை பானு இங்க வந்திருந்தப்போ அவளோட அண்ணனை பத்தியோ உமாவோட வாழ்க்கையை பத்தியோ எதுவுமே பேசல. அந்த வகையில கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆமா, பானு இங்க வந்திருக்கும் போது மாப்பிள்ளை இங்க இல்லையா மீனாட்சி? அவரு வெளியில போயிருந்தாருங்க. மாப்பிள்ளை இப்போ நம்மள நம்பி வந்துட்டாரு. அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அன்னைக்கு நானும் அம்மாவும் வீட்டுக்கு போயிருக்கும் போது தெளிவா இனி நாங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப தனிமையா இருக்குன்னு மனசுல ரொம்ப வேதனையோட சொன்னாரு. இவ்வளவு தூரம் ஃபாரின்ல இருந்து வந்ததே அவங்க அப்பா சொல்லிதான். அங்க அவருக்கு இருந்த வேலையை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை. போனது என்னவோ கான்ட்ராக்ட்ல. இவங்க போன் பண்ணி இவ்ளோ டார்ச்சர் பண்ணி பிரஷர் கொடுத்து இங்க வரவழைச்சு இப்ப மூஞ்சில முழிக்க வேணாம்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு? வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னு முடிவெடுத்துதான் உற்சாகத்தோட அங்க கிளம்பி போனாரு. ஆனா கான்ட்ராக்ட் முடியாம திரும்பி வந்தா கையில ஒண்ணுமே இல்லாம திரும்பி வந்திருக்காரு. எல்லாம் சரிதான். அவங்க சொல்லி மாப்பிள்ளை இங்க வந்திருந்தாலும் ஒருவேளை அது நல்லதா போச்சு. எனக்கு அவர் ஆரம்பத்துல வெளிநாடு போனதுல அவ்வளோ பெரிய ஈடுபாடு இல்லதான். ஏன்னா அவர் அங்க இருக்கும் பொழுது நீ இங்க இருந்தா தேவையில்லாத குழப்பங்கள் தான் வரும். கண்டிப்பா இது ரொம்ப நாளைக்கு ஒத்து வராதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வகையில பிரச்சனையாகி இப்ப அவர் இங்க வந்த வரைக்கும் நல்லது. உமா, ஓ எதிர்கால வாழ்க்கையை பத்தி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். இங்கேயே மாப்பிள்ளைக்கு ஒரு தொழில் தொடங்க ஏற்பாடு பண்ணிடலாம். அதுக்குதான் நானும் சண்முகமும் சில விஷயங்களை பேசி ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். என்னங்க இது? புதுசா ஒரு கிளை கதை தனியா போகுது. நீங்களும் அவரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கீங்கல்ல? அப்புறம் நாங்க எதுக்கு இங்க? எங்க புருஷங்க எதுக்கு? நாங்க எல்லாரும் இந்த குடும்பத்துல தானே இருக்கோம். மொத்தமா எல்லாரும் எங்களுக்கு தலை முழுகிட்டீங்கல்ல? என்ன ஆனந்தி, என்ன வார்த்தை பேசுற நீ? பின்ன எப்படிமா பேசுறதீங்க? சொல்லுங்க.
இவங்களே பேசிக்குவாங்களா, இவங்களே முடிவு எடுத்துக்குவாங்களா? நாங்க எங்க பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிட்டு நின்னுட்டு இருக்கணுமா? நல்ல கதையா இருக்குமா இவங்க பேசுறது? எங்களை என்ன இடிச்சு வாங்க நினைச்சிட்டு இருக்காங்களே இவங்க? ஏன் புருஷன் நாய் படாத பாடுபட்டு தனியா கடை வச்சு 4 காசு சம்பாதிச்சு பார்க்கலாம்னு நினைச்சா அது ஏதோ உலகமுகம் குற்ற மாதிரி பேசுவாங்க. அவரை வியாபாரம் பண்ண விடாம தடுத்தீங்க, குடைச்சல் கொடுத்தீங்க. கடைய பிரான்ச் ஆக்கலாம்னு நினைச்சா பரம்பரை சொத்து தர முடியாதுன்னு சட்டம் பேசுறீங்க. சரி வீடு வாங்க போறோம், அதுல இருந்து கொஞ்சம் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க. இப்போ உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு தொழில் ஆரம்பிக்க எங்க இருந்து காசு வருது? உங்க மனசுல என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? இங்க பாருமா, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது. நல்லா இல்ல. இந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்க யார்கிட்டயும் கலந்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏங்க அப்படிலாம் நீங்க ஒண்ணு சொல்லிட முடியாதுங்க. உமா கல்யாணத்துக்காக தான் காசு அப்படியே தண்ணியா இறைச்சு செலவு பண்ணிருக்கீங்க. இப்போ அவ புருஷனுக்கு தொழில் வைக்க எப்படியும் 20-25 லட்சம் செலவாகும்ல. அதை எங்க இருந்து எடுப்பீங்க? இங்க இருந்து தானே எடுப்பீங்க. அப்போ இது கைராசி சொத்தா இல்ல உமாங்கிற தனிப்பட்ட சொத்தா? இது ஒண்ணும் நியாயமா இல்லைங்க. நாங்க என்ன நடு தெருவுல போய் நிக்கணுமா? மொத்தமா அப்படியே அபிஷேகம் பண்ண எப்படிங்க? என்ன வைஜிந்தி சொல்றதும் சரிதானே? உமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, மேலும் மேலும் அவளுக்கே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படின்னு? சாந்தியக்காவும் இந்த வீட்டுல பிறந்தவ தானே, அவங்களுக்கு எல்லாம் பண்ணதே இல்லையே. ஏண்டா டேய், பிரச்சனைன்னு வந்தா ஓடி போயிடுவ. கோயில்ல போய் உண்டை கட்டி சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு பரதேசி மாதிரி இருப்ப, பண்டார மாதிரி. இப்போ எங்களுக்கு யோசனை சொல்ல வரியா? இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு ட்ரஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லுவீங்க, இப்போ உங்க இஷ்டத்துக்கு கடை வைக்கிறேன்னு சொல்லுவீங்க. மொத்தத்துல நல்லா புரிஞ்சு போச்சுங்க. இப்போ மீனாட்சி அக்கா சொன்னாங்க, உங்க கல்யாணம் முடிஞ்சதும் சொத்தை பிரிச்சு கொடுத்துறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிங்சா கிடைக்கிற பொண்டாட்டியா கிடைச்சிருச்சு. இப்ப என்னங்க உங்க திட்டம் எல்லாம்? 3 பேரும் நல்லா சேர்ந்து இந்த சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போறதுக்கு தானே எங்களுக்கு 3 நாம போட பாக்குறீங்களே? ஆனா அது ஒரு காலமும் நடக்காது. எங்க புருஷங்க 2 பேரும் இந்த வீட்டு பசங்க தான். எங்களுக்கு தேவை இருக்கு. நாளைக்கு எங்க புள்ள குட்டி அவங்க படிப்புக்காக, வருங்காலத்துல அவங்க கல்யாண காட்சி இதெல்லாம் இருக்குங்க. எங்க குடும்பத்துக்காக பங்கு வேணுங்க. இதுக்காக நாங்க எங்க போவோம்? ஆனந்தி, இப்போ உனக்கு யார் பங்கு இல்லைன்னு சொன்னா? ஏங்க பங்கு இல்லைன்னு சொல்றதும் இல்ல இப்படி எடுத்து கண்டுபிடி செலவு பண்றதும் ஒண்ணுதாங்க. ஒண்ணு சொத்தை பிரிச்சு எங்க கையில கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. இல்லனா கோர்ட்டுக்கு போறோம் நாங்க. என்னது? கோர்ட்டுக்கு போவீங்களா? ஏறி பாருங்களேன். இங்க பாருங்க, எனக்கு கோர்ட் ஒன்றும் புதுசு இல்லை. முதல் தடவை ஏறும்போது தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப எனக்கு பழகிடுச்சு. போய் பாருங்க, பாப்போம், அதையும் பாப்போம். இங்க பாருங்க, இப்ப தெளிவா சொல்றேன். இந்த கைராசி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் அண்ணி சொல்ற முடிவுபடிதான் எல்லாமே நடக்கும். அதை மீறி யார் என்ன பேசினாலும் கேட்க முடியாது. அண்ணே வேண்டாம் அண்ணே, அவங்க கிட்ட நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்க? தப்பெல்லாம் என் பேர்ல தான். கல்யாணம் ஆன உடனே தனியா போயிருக்கணும். எங்க மாமனார் மாமியார் விரட்டி விட்டா அடுத்தது என்ன பண்ணும் நான் யோசிச்சிருக்கணும். வழி தெரியலன்னா ட்ரெயின்லயோ லாரிலயோ விழுந்து சாகணும். என்ன பேசுறா இவ? அதை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற பாத்தியா? அதுதான் நான் பண்ண தப்பு. எனக்கு எதுவும் வேண்டாம்னு, எனக்காக யாரும் எதுவும் சண்டை போட்டுக்காதீங்க. என்னை வச்சு சொத்து பிரிக்கவும் வேண்டாம், யாரும் எனக்காக வாதாடவும் வேண்டாம். ஏய் உமா, நானும் ஒருத்தி உங்களோட பொறுக்கலன்னு நினைச்சுக்கோங்க. ஐயோ மாமா, தொந்தரவே இருக்காதுல்ல? நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இப்படி எல்லாம் பேசினா எல்லாரும் இறக்கப்பட்டு சொத்தெல்லாம் உனக்கு கொடுப்பாங்கன்னு இப்படி அழுதுதானே எல்லாத்தையும் அள்ளிட்டு போற. இத பாரு அண்ணி, வேண்டாம் இருமா. இத பாரு, இந்த நிமிஷம் சொல்றேன், எழுதி வச்சுக்க.
இனிமே இந்த வீட்ல இந்த மாதிரி உன் குரல் வசந்துச்சு உனக்கு மரியாதை கிடைக்காது. அப்புறம் தம்பி பொண்டாடி கூட பார்க்க மாட்டேன். சண்முகம், இங்க பாரு, நீ யார்கிட்ட போய் என்ன சொல்லணுமோ சொல்லிக்க. சொத்துல ஒரு பைசா கிடைக்காது, பிரிக்கவும் முடியாது. என் தங்கச்சி புருஷனுக்கு தொழில் தொடங்குறது கண்டிப்பா நடக்கும். இங்க பார், நாங்க யார்கிட்டயும் வீம்பு பண்றவங்க கிடையாது. இதோ எங்க அண்ணியோட தங்கச்சிக்கு சொந்த காசுல தொழில் தொடங்கி கொடுத்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? எங்களை மதிச்சதுனால. எங்களை மிதிச்சிட்டு ஒரு காரியம் சாதிக்க நினைச்சோன்னு வைங்க, அது நடக்காது. முடிஞ்சதை பார்த்துக்க. கோர்ட்டுக்கு போறேன்னு தானே சொன்னேன், பாப்போம். கோர்ட்லயே பாப்போம். பாப்போம். உமா, இது பாரு, இப்ப எதுக்கு அழற நீ? உங்க அண்ணங்க தான் அப்படி சொல்றாங்கல்ல, பாத்துப்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாத. யார் யாரோ பேசிட்டு இருக்காங்கிறதுக்காக நீ எதுக்கு தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்க? வா,